மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அட்மிஷன் அட்வைஸில் நான் பேச போகிற தலைப்பு படிப்பை தாண்டி. இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு படிப்பு மட்டுமே போதாது, படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு அது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், வெளியிலையாக இருக்கட்டும், அது கிடைக்கிறதுக்கான அத்தியாவசியம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது படிப்பில் இருந்து மட்டும் வரதில்லை. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறது அண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறது, கம்யூனிகேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தால் தான் வெற்றி பெற முடியுது. அப்போ இதெல்லாம் படிப்பில் இருந்து மட்டும் வர்றதில்லை. இது ஒரு காலேஜில் நடக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ், இந்த ரெண்டுலேயும் நிறைய குவாலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். எதற்காக இப்போ இந்த டைமில் அதை சொல்கிறேன்னா, நம்ம அட்மிஷன் சார்ந்து பார்க்கும்போது பல நேரங்களில் பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்குறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்குறோம். ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் எது தெரியுமா? இங்கே எந்த அளவுக்கு கல்ச்சரல்ஸ் நடக்குது, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது, எந்த அளவுக்கு வெளி காலேஜுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க, அல்லது எந்த அளவுக்கு இங்கேயே ஈவெண்ட்ஸ் நிறையா நடக்குது, ஆர் டிபார்ட்மெண்ட் சார்ந்து எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இப்போ விசாரிக்கணும். அதே அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா டோர்னமெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அண்ட் எந்த அளவுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸில் வெளி காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எதற்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, எப்போவுமே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஒரு மாணவனுடைய ஓவரால் திறமைகளை வளர்த்து அவனை படிப்பை தாண்டின ஆல்ரவுண்டராக உருவாக்கி கொடுக்குது. இன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் ஜெயிக்கிறதுங்கிறது படிப்பினால் மட்டும் ஜெயிக்க முடியாது. அது கண்டிப்பாக அவசியம். ஒரு அரியர்ஸ் கூட இல்லாமல் இருக்கணும், நல்ல கிரேடு வச்சுருக்கணும், அதெல்லாம் அத்தியாவசியம். பட் அதை தாண்டி நல்ல கிரேடு வச்சுருக்கவங்களே கூட இப்போ இன்டர்வியூவில் ஜெயிக்க முடியாத காரணம் என்னென்னா, வெளி உலகம் தெரியாததும், ஒரு பேச தெரியாததும், பழக தெரியாததுக்குமான காரணம் தான். ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்க நம்ம காலேஜில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஸ்போர்ட்ஸ்லேயும் தான் அது இயல்பாக வளரும். அப்போ அந்த காலேஜில் அந்த ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதை திட்டமிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி அட்மிஷன் சேர்கிறதுக்கு இப்போ பல்வேறு க்ரைட்டீரியா விசாரிக்கும் போது அதில் முக்கியமாக விசாரிக்க வேண்டிய க்ரைட்டீரியா உங்களுடைய மற்ற பாடம் தாண்டின திறமைகளுக்கு எந்த அளவுக்கு இந்த கல்லூரியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது அப்படிங்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.